முத்தரசன் அவர்களும். அதாவது திருமாவளவன் விசிகா, முத்தரசன் கம்யூனிஸ்ட். திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது இவர்கள் எந்த நடந்தாலும் அதற்கு அதிமுக அரசாங்கம் தான் காரணம் என்று சொல்கிறார்கள். அதே திமுக ஆளுங்கட்சியாக வரும்பொழுது அப்போ மயிலிறகால் இவர்கள் வருடி விடுவது, நேத்திக்கு சொன்னேன் இல்லையா காணொலியில், அதே தான் இப்போ இது ஆதாரத்தோடு இருக்கு பாருங்க. இதே வாய் அன்றைக்கு என்ன சொன்னது? ஆணவ கொலை அப்படின்னு நடந்தால், இல்லை சாதி சார்ந்த கொலை நடைபெற்றால் அதற்கு முழு பொறுப்பு அதிமுக அரசாங்கம் தான். அதுவும் முக்கியமாக திருமாவளவன் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். தென் மாவட்டங்களில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள்லாம் அப்படின்றார். தென் மாவட்டங்களில் அதிகரித்திருக்கின்ற சாதி பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய திருமாவளவன் 2021க்கு அப்புறம் கிட்டத்தட்ட 485ற்கும் அதிகமான சம்பவங்கள், கொலை சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது அப்படின்னு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. இது வெறும் திருநெல்வேலி பகுதியை சுற்றி மட்டுமே அப்படின்னு வருது அப்படின்னும் பொழுது இதற்கெல்லாம் என்ன குரலை கொடுத்திருக்கிறார், என்ன பேசியிருக்கிறார், என்ன கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்? அன்றைக்கு நடந்தால் அது அதிமுக அரசு பொறுப்பு, இன்றைக்கு நடந்தால் அது காவல்துறை பொறுப்பு அப்படின்னு சொல்லி தட்டி கழிப்பாரா திருமாவளவன்? வெட்கமாக இல்லையா உங்களுக்கெல்லாம்? நீங்கள் எல்லாம் என்ன 1990களில் நடக்கின்ற அரசியல்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? நீங்கள் செய்கின்ற, நீங்கள் பேசுகின்ற உங்களுடைய அசைவுகள் ஒன்றும் பதிவாகுகின்றன. அப்படி பதிவாகும் பொழுது அன்றைக்கு ஒன்று பேசி இன்றைக்கு ஒன்று பேசுகிறீங்க. அதுவும் எதுக்காக? ஒரு அரசியல்வாதி மாறி மாறி பேசுவது அப்படின்றத யாரும் பெருசாக எடுத்துக்க போகிறதில்ல. அரசியலில் இதெல்லாம் சாதாரணமப்பா அப்படின்னு கடந்து போக போகிறோம், அது வேறு விஷயம். ஆனால் ஒரே சம்பவம்